சன்லைட் சூப்பராக இருக்குது. மேலே போய் எடுப்போம். इधर अच्छा लाइट है, इधर अच्छा फ्रंट भी आते हैं। हाँ ये फ्रंट है ना, ये फ्रंट कैमरा। इधर क्या दिखता है वो इधर दिखता है। हाँ ऐसा। ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அபுதாபியில் செனையா அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். காற்று ரொம்ப பயங்கரமாக உசரமான இடத்துல இருக்கேன். ஸோ உனக்கு இந்த செனையாவோட வியூ காட்டுறதுக்காக மேலே வந்தேன். மேரேஜுக்காகவே ரெடி பண்ண இடம், வண்டியை ரிப்பேர் பண்ணுறது இந்த மாதிரி இடம். அது இங்கே வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து வேலைக்கு வர்றவங்க இங்கே தங்க வச்சுக்குவாங்க. ஸோ அதுக்காக ரெடி பண்ணது தான் அந்த இடமே. ஃபுல்லாக மணல் தான். மணலை ரெடி பண்ணி ஒரு இடத்துல ஃபுல்லாக கொட்டி ஸோ அதுக்கு மேலே பில்டிங் கட்டியிருக்காங்க. பில்டிங்னால் பெரிய பெரிய பில்டிங்லாம் இல்லை, சின்ன சின்ன பில்டிங்கு தான். கேரேஜ் அதிகமாக இருக்கும். கேரேஜ் அதுக்காகவே மெயினாக வண்டிங்க தான் நிறைய எக்கச்சக்கமான வண்டிங்க நிற்கும். ஸோ நான் போக போக உள்ளே காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு. போவோம், போய் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு தேங்க் பண்ண வேண்டியது இருக்குது. நான் அதிகமாக ஒரு வீடியோ போடல, ஒரு 4-5 வீடியோ தான் போட்டிருப்பேன். உங்களுக்கு நல்ல கண்டென்ட் கொடுப்பேன்னு நம்பி ஒரு 79 சப்ஸ்கிரைப் போட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் நம்பிக்கையை கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஸோ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், நியூ யூடியூபர்னு. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அது மாதிரி ஏதாவது என்கிட்ட குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தடவை இன்னும் சிறப்பாக செய்யலாம். அந்த சன்லைட்டை பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த செனையால் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத போக போக பார்க்கலாம். ஓகே வாங்க போகலாம். ஏறும்போது கொஞ்சம் சிரமமாக இருந்தது, போகும்போது கொஞ்சம் ஈஸியாக போயிட்டுருக்கு. சரி, இங்கே கிடக்கிற கம்பியெல்லாம் மறுபடியும் ஏதாவது பில்டிங் ஒர்க்ஸு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த கம்பியெல்லாம் ஃபுல்லாக அங்கங்கே டேங்கராக தான் கிடக்கும், வாட்டர் டேங்கர். இவ்வளோ வண்டியெல்லாம் கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் இருக்கும். இந்த காரு அந்த மாதிரி தான் சின்னமாக இருக்கும், மற்றது எல்லாம் ட்ரக்கு அந்த டயரே என் சைஸுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே பிரம்மாண்டமாக தான் இருக்கும். இதெல்லாம் பழைய வண்டி, ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக கூட கிடக்கும். இங்கே டொயோட்டா RAV4 குப்பை கொட்டுறது. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே வச்சுருவாங்க, இதில் தான் நம்ம குப்பை கொட்டிக்கணும். இங்கே வந்து டொயோட்டாவை வந்து அதிகமாக பார்க்கலாம். அண்ட் இந்த பில்டிங்கை பாருங்களேன், அது ரொம்ப பூசாமல் அப்படியே செங்கலை வச்சு அப்படியே பண்ணியிருப்பாங்க. இங்கே உள்ள முக்கால்வாசி பில்டிங் அப்படி தான் இருக்கும். இந்த பில்டிங்கு நான் வந்த புதுசில் ஒரு ரூமு கொடுத்தாங்க எங்களுக்கு. அந்த ரூமை காட்டுறேன். அந்த ரூமில் ஒரு சம்பவம் நடந்தது எனக்கு, அதை பற்றி சொல்கிறேன். சலூன் கடை இருக்குது, ஆனால் அங்கே தான் ஒழுங்காக தான் முடி வெட்ட மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வெட்டுவாங்க. செம்ம கடுப்பாக இருக்கும். நான் இப்போ கடையில் முடி வெட்டுறதே இல்லை, பசங்களை சொல்லி வெட்டி விட்றான்னு சொல்லி அவங்க வெட்டி விட்றாங்க. கடையில் போனால் நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று விட்டுறாங்க. ரஜினிகாந்த் ஹேர் ஸ்டைல் வைக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், எவனும் ஒருத்தனும் செட் ஆக மாட்டேங்கிறான். இங்கே முன்னாடிலாம் இங்கே பழைய வண்டியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, பைக்கு கார் எல்லாம் கிடந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அது தெரியுதா? அங்கே தான் எங்களுக்கு வந்த புதுசில் எங்களுக்கு ரூம் கொடுத்தாங்க. அந்த ரூமில் தான் நாங்கள் இருந்தோம். அப்போ ஒரு சம்பவம், நான் தமிழ்நாடு ஒரு 4-6 பேர் இருந்தோம். தமிழ்நாடு, தூத்துக்குடி ஒரு பையன்,
ராமநாதபுரம் ஒரு பையன், நான் வந்து புதுக்கோட்டை, 3 பசங்க வந்து கும்பகோணத்தில் 3 பசங்க. இங்கே தான் முன்னாடிலாம் வண்டி வந்து வேலைக்கு போகிற வண்டி வந்தால் இங்கே தான் வந்து நிற்கும். பையன் வந்து எனக்கு கீழே உள்ள பெட்டில் உள்ள பையன் வந்து சரியான தண்ணிங்கிற பார்த்தா நைட்டு போல் சரியான தண்ணி. ஆப்போசிட் ரூமில் பாகிஸ்தானி அவங்க ரூம் ஆப்போசிட்டில் இருந்தால் தண்ணியை போட்டு ஒரே கற்று. நான் அவன் ரூமுக்கு மேலே அவன் பெட்டுக்கு பெட்டில் நான் படுத்துருக்கேன். கீழே அவன் தண்ணியை போட்டு கத்துறான். எங்கள் ரூமில் உள்ள வேலை பார்க்குற ஆள்லாம் வந்துட்டாங்க. வந்து இந்த மாதிரி சத்தம்லாம் போடாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அவன் கேட்கல. அவன் வந்து பையன் வந்து ஆந்திரா. அந்த போகிற கத்தனோன்னே சிஐடிக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. சிஐடி வந்துட்டாப்புல. நான் மேலே படுத்திருந்தேன். வந்தவர் டோரை ஓப்பன் பண்ணோன்னே நேராக கன்னை தூக்கி எனக்கு நேராக காமிச்சாப்புல. எனக்கு அள்ளு விட்டுருச்சு. அந்த தண்ணியை போட்டு கற்றுட்டு அவளை உட்கார வச்சு முட்டி போட வந்தோடனே முட்டி போட வச்சு சொல்லிட்டாப்புல. முட்டி போட்டோன்னே கையில் லாக்கை போட்டு விட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 வாரம் ஆச்சு. 1 வாரம் கழித்து நாங்கள் போய் பார்த்தோம். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டோம். அவங்க இங்கே கொண்டுட்டு வரல, அபுதாபி கொண்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. அதாவது சிட்டிக்கு. நாங்கள் சிட்டிலேருந்து 200 கிலோமீட்டர் அவுட்டரில் இருக்கோம் நாங்கள். ஸோ அங்கே கொண்டு போயிட்டோன்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் என்னமோ ஜெயிலில் இருந்தாப்புல. ஜெயிலே வேலை பார்த்தாரு. ஜெயிலில் வேலை பார்த்துட்டு அதில் கொஞ்சம் காசு கிடச்சிது. அதை கொண்டுட்டு ஊருக்கு போயிட்டாப்புல. இதுதான் எனக்கு இந்த ரூமில் எனக்கு கிடைச்ச அனுபவமே தான். கத்தனா கடிச்சிட்டு போகிறாங்க, என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. நாம் எதுலேயுமே தலையிடுறது கிடையாது. ஸோ நான் படுத்திருந்தேன். அந்த நேரத்தில் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது. அந்த ரூம் மறக்க முடியாது எனக்கு போலீஸு அப்படின்னாலே எனக்கு அதான் ஞாபகம் வரும். ஒயிட் ட்ரெஸ் மாதிரி ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. யூனிஃபார்ம்லாம் இல்லை, சிஐடி. அதனால் யூனிஃபார்ம்லாம் இல்லை, கந்தூரம் மட்டும் போட்டுட்டு தலையில் வெள்ளை கலர் தொப்பி மாதிரி போட்டுக்கிட்டு வந்தாங்க. இவன் எங்களுடைய இடம் நல்லா இருக்குண்ணா. சரி அதான் பார்க்கலான்னு ஒன்று. இவன் வந்து ஆந்திரா தானே? ஆந்திரா தானே तुम आंध्रा है ना? तेलंगाना. हाँ तेलंगाना पையன். तेलंगाना नहीं आता है वीडियो में आएगा मैं. हाँ आएगा ना, क्या मुश्किल है. तुम एडिट करके निकालते हैं. नहीं ऐसा नहीं, मजा करके तो मैं पहले तुम उसमें मोबाइल में खींच के थोड़ा ये चाहिए तो वो रखते हैं. सही है. अच्छा नहीं, कोई प्रॉब्लम है, कोई मिस्टेक है तो निकल सकते ना. என்ன சொல்கிறானா, நானும் வீடியோவில் இருக்கேனான்னு கேட்டான். நீ இருக்க ஏன் நீ இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை நீ தான் எடிட் பண்ணுறப்ப கட் பண்ணி தூக்கிடுவேன் அப்படின்றான். நல்லால கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்தால் தூக்க தானே. அதுக்கு தான் இவன் வந்து இப்போ ஒரு 4 மாதம் 5 மாதம் தான் ஆகுது. இதுக்கும் பாருங்க இப்போ வண்டியிலலாம் ஃபுல்லாக பொட்டை காடு தான். क्रिकेट आड़ता क्रिकेट खेलते. हाँ उधर मैं उधर से एक टाइम देखा, उधर क्रिकेट खेल. அந்த பக்கம் கிரிக்கெட் விளையாடுவாங்க. லீவுனால இங்கே வந்து ஃப்ரைடே லீவு. ஃப்ரைடே எல்லாம் செம கூட்டமாக இருக்குது. இந்த இடம்லாம் இங்கே நமாஸ் பண்ணுற இடம் இருக்குது. இங்கே ஃபுல்லாக முஸ்லீம் கண்ட்ரி தானே, முஸ்லீம் தான் நிறைய பேர். ஸோ அவங்களாம் இங்கே வந்து நமாஸ் பண்ணுவாங்க. இது வந்து கேஸ் நமக்கு சமைக்கிறதுக்கு கேஸ் வேணும்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். இங்கே ப்ரூஃபு காமிச்சு, ப்ரூஃப்னா பத்தா கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கார்டு வந்து இங்கே தான், அதுதான் எல்லாமே எங்களுக்கு A to Z எல்லாமே எங்களை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். நாங்கள் ஊருக்கு பணம் அனுப்பிச்சா அந்த அக்கௌண்ட் நம்பர்லேருந்து A to Z வீசா எல்லாமே அதில் தான் இருக்கும். அது நாங்கள் எப்போவுமே வச்சுக்கணும், அது இல்லைன்னா பிரச்சனை தான். ஸோ அதை வந்து காமிச்சிட்டு ஒரு ஜெராக்ஸ் ஒன்று கொடுத்துட்டோம்னா கேஸு கொடுத்துருவாங்க. கேஸு 30 ரூபா என்னமோ ஒரு கேஸ். வண்டி யூஸ் கொடுத்தேன். இந்த வண்டியை பாருங்கள், ஹாலிவுட் மூவிலலாம் நீங்கள் ஒரு வண்டி பார்த்துருப்பீங்க, இந்த கண்டெய்னர் மாதிரி போகும்ல. ஸோ அந்த மாதிரி வண்டியெல்லாம் இங்கே இருக்குது. அப்பப்போ மெயின் ரோடு நாங்கள் வேலைக்கு போகும்போதெல்லாம் அந்த வண்டி வரும். அப்பப்போ பார்த்தா அந்த ஹாலிவுட் ஞாபகம் தான் வரும். அந்த வண்டி செம்மையாக இருக்கலாம்.
ஆனால் ரொம்ப பழசாகி போய் கிடக்கு. டயர் பாருங்க, காற்றெல்லாம் ஒரு டயரை போயிடுச்சு. இந்த பக்கம்லாம் வந்ததில்லை, இப்போ தான் இந்த சைடெலாம் கூட்டிகிட்டு போகிறோம். அந்த பக்கம் ஃபுல்லாக வந்ததே கிடையாது. வந்து பணம் எடுக்கணுன்னா ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு எனக்கு சேலரி வரல. எனக்கு சேலரி வந்துருச்சு, எனக்கு சேலரி வரல. சரி, அதான் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் செக் பண்ண போகிறோம். இது வந்து இந்த எண்டு நான் முதல்ல காமிச்சேன்ல, அது அந்த எண்டில் தான் நான் மேலே மலையில் ஏறி காமிச்சேன், மண்ணு கும்பிடு மேலே. இது வந்து இந்த லாஸ்ட். இப்போ இதுலேருந்து நம்ம நேராக அந்த பக்கம் போகணும். அவ்வளோ ரூமு, கராஜி, அவ்வளோதான். ஒரு மிஷின் இருக்குது, ரீசார்ஜ், மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது. ஸோ அந்த மிஷின் காமிக்கிறேன். உள்ளே ஒரு 4-5 மிஷின் இருக்கும். ஒரு அங்கங்கே வச்சுருப்பாங்க மிஷினெல்லாம். சரிதா, நீங்கள் அபுதாபினா நீங்கள் ஒரு கனவு நினச்சி வச்சுருப்பீங்க. அபுதாபினா இப்படி தான் இருக்கும்னு, அபுதாபினா இப்படி தான் இருக்கும்னு. அப்படிலாம் இங்கே இருக்காது. அபுதாபி நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஒன்லி 30% தான் நீங்கள் பார்க்குற அபுதாபியெல்லாம். மற்றதெல்லாம் இப்படி தான். வேலைக்கு வந்துட்டோம், இந்த மாதிரி இடத்த தான் நம்ம பார்க்கணும், இங்கே தான் இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலருக்கு தான் சிட்டி சைடே இருக்கிற மாதிரி வாய்ப்பு கிடைக்கும். நான்லாம் இப்போ வந்து மிலிட்ரி கேம்பில் வேலை பார்க்குறேன். மிலிட்ரி கேம்ப்னால வெளியே பார்டரில் தானே இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நீங்கள் சவுதி பார்டருக்கே போயிடலாம். தெரியுதா உங்களுக்கு? எது பார்த்தா தெரியல. அங்கே இருக்க கரெக்டாக ஹாஸ்பிட்டல், அந்த ஒரு பில்டிங் தெரியுதா, அதான் ஹாஸ்பிட்டலு. இங்கேருந்து பார்த்தா தெளிவு கேமராவில் ஒழுங்காக தெரியல. அதுக்கு பக்கத்தில் இருக்கல ஒரு பில்டிங்கு, அது போலீஸ் ஸ்டேஷனு. மற்ற லைனில் ஃபுல்லாக வீடு தான்.